இந்த கோல போட்டியை நினச்சி இன்னும் எத்தனை நாளைக்கு நான் புலம்ப போகிறேன்னு தெரிலங்க. இந்த பிக் பாஸில் ஒரு டாஸ்க் வச்சாங்களா, புலம்புனா காசுன்னு சொல்லிட்டு, அந்த டாஸ்க்கு இந்த கோல போட்டிக்காக எனக்கு வச்சாங்கன்னா நல்லா புலம்பி தள்ளி நிறையா காசு தாங்க வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவக்காய் ஜூஸ் குடிக்காமல். இந்த கோலத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 3:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் போட்டோங்க இந்த கோலத்தை. இதில் இந்த கதவு இந்த ஃபுல் பிக்சர் வரைஞ்சது வந்து என் சிஸ்டர். அவளும் 3:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் உட்காந்து அந்த உட்காந்து இடத்த விட்டு ஏஞ்சிருக்காமல் அப்படியே வரைஞ்சிட்டு இருந்தா. நான் சுற்றி சுற்றி இந்த கோபுரம் வரைஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் எல்லா சிக்கு கோலமும் நான் தான் போட்டேன். சைடில் இருக்கிற விளக்கு, அந்த சைடில் இருக்கிற கோலம், இந்த ஃபுல் கோபுரம் எல்லாமே நான் தனியால் தாங்க போட்டேன். சொல்லப்போனால் அந்த விளக்குலாம் அந்த ஸ்பாட்டில் நானே புள்ளி வச்சு நானே உருவாக்குனதுங்க அந்த விளக்கு கோலம். பக்கத்து வீட்டில் என் 2வது தங்கச்சி போட்டாங்க, சிந்து போட்டிருந்தேன் அந்த கோலம். இதை போட்டுட்டு அவள் பண்ண அழுப்புறா பார்த்தீங்கன்னா, ஐயோ போஸ்டர் அடிச்சு விட்டுருக்காங்க யாரோ அவங்க வாசல்லன்னு சொல்லி அவள் கோலத்தை அவளே பெருமையாக பேசிகிட்டு இருந்தா. நல்லா தான் போட்டிருக்கா, இருந்தாலும் நாங்கள் அவளை கலாய்ச்சிட்டு இருந்தோம் இது ஒரு கோலமான்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணி போட்டிருந்தாங்க. இது வந்து எங்கள் தெருவில் உள்ள கோலத்தை மட்டும்தாங்க நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். கோல போட்டிக்குன்னு சில பேர் போட்டிருந்தாங்க, கோல போட்டிக்கு இல்லாமலும் சில பேர் போட்டிருந்தாங்க. இது வந்து ரங்கோலி கோலத்துக்கான கோலங்க. இதுவும் செம்மையாக இருந்துச்சு. இந்த மயிலோட இந்த தோகை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக வரைஞ்சிருப்பாங்க இவங்க வருஷம் வருஷம் எப்பயுமே அவங்க வீட்டு வாசலில். இந்த கோலமும் நல்லா இருந்துச்சு. இது நாங்கள் எடுக்க போகும்போது அவங்க அப்போ தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. சரி போட்டு முடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது அந்த கோலத்தை எடுத்தோம். அந்த கோலத்தை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழைச்சிட்டு போயிடுவானுங்க மிதிச்சு மிதிச்சு. இதுவும் எங்கள் தெருவில் உள்ள ஒருத்தவங்க வீட்டில் போட்ட கோலம் தான். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எப்பயுமே போய் எதுவுமே எடுக்க மாட்டோம். இந்த வருஷம் தான் நாங்களும் போய் எல்லாரும் வீட்டு கோலத்தையும் பார்த்தோமே. ஏன்னா எங்கள் கோலத்தை போட்டுட்டு அப்படான்னு போய் படுத்துருவோங்க. எங்களால் முடியாது, அவ்வளோ மணி நேரம் ரெஸ்ட் எடுக்காமல் போட்டுட்ருக்கோமா, ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் அப்படியே போய் படுத்துருவோம், யார் வீட்லையும் போய் பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த வருஷம் சரி போய் நம்மளும் பார்க்குமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வருஷம் பார்த்தீங்கன்னா சிக்கு கோலத்துக்கு தனியாக ரங்கோலிக்கு தனியாக தான் எங்கள் ஊரில் ப்ரைஸ் தருவாங்க. சிக்கு கோலத்துக்கு 3 ப்ரைஸு, ரங்கோலிக்கு 3 ப்ரைஸ்ன்னு சொல்லி 2த்துக்கும் தனித்தனியாக தான் ப்ரைஸ் தருவாங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் புலம்பு இந்த கோல போட்டி நினச்சி புலம்பிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன புலம்புன்றதை லாங் வீடியோவாக பிரேம் கமல் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்ல சம்பவம் நடந்துச்சுங்க கோலம் போட்டியில். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வந்து லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஷார்ட்ஸில் வந்து லென்த்து பத்தாதுன்றதால அந்த கதையை சொல்ல முடியாது. ப்ரைஸுக்காக இந்த கோலத்தெல்லாம் போடலைங்க. நம்ம ஊரில் நடக்குது, வருஷத்தில் ஒரு நாள் நம்மளும் கலந்துப்போம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் கலந்துக்கிறோம். அப்படி கலந்துக்கும் போது அதுலேயும் வந்து நம்மளுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒவ்வொன்று நடக்கும்போது தான் ரொம்பவே வேதனையாக இருக்குது. அதை பற்றி நான் லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதில் போய் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த கோலத்துக்கு வந்து 3rd ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க ரங்கோலியில். இது வந்து சிக்கு கோலத்தில் 3rd ப்ரைஸ். இதுவும் எங்கள் தெரு தான். 2 கோலமே எங்கள் தெருவில் போட்ட கோலம் தான். எங்கள் பக்கத்து வீட்டில் அண்ணி போட்டிருந்தாங்கன்னு சொன்னால அவங்க தான் 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. எங்கள் கோலம் பார்த்தீங்கன்னா 2nd ப்ரைஸு. 1st ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோலத்துக்கு தான் 1st ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போட்ட கோலம் 2nd ப்ரைஸுக்கு ஒர்த்தான்றதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் போட்ட கோலத்துக்கு கொடுத்த ப்ரைஸ் தாங்க இந்த வாலி. 3 ப்ரைஸுக்குமே வாலி தான். 1st 2nd 3க்கு சைஸ் மட்டும் வேரியபிள் ஆச்சு. ரங்கோலி கோலத்துக்கு 3rd ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா செம்மடம் எடுத்தாங்க. 1st 2க்கு என்ன கொடுத்தாங்க நாங்கள் பார்க்கலங்க. நாங்கள் போட்ட கோலத்துக்கு எங்களுக்கு 2nd ப்ரைஸ் கொடுத்தது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறது தப்பாக, கொடுத்த ப்ரைஸ் கரெக்டான்றதை நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.